அபாயம் 50 பேருக்கு மேல் பாலத்தில் ஏறினால் உயிருக்கு ஆபத்து. ஆனால் வர கூட்டம் இல்லாமல் 50க்கு மேலே இருக்கு. தண்ணி மட்டும் இப்போ ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாம் துப்புன்னு போயிட்டு வந்திருக்கோம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே ஸ்குவாட், மலபுலா டேம். அதாவது மலபுலா டேமுங்கிறத விட இது மலபுலா கார்டன் தான் சொல்லுவாங்க. ஆமாம், மலபுலா கார்டன். ஓணம் ஃபங்க்ஷன்தால சரியான கூட்டம், பார்த்தாலே தெரியும். அங்கே உள்ளுக்குள்ள டிக்கெட் கொடுக்குற இடமே இவ்வளோ கூட்டமாக இருக்கேடா, நம்ம எங்கடா போயிட்டு ஏறி போகிறது. பார்த்துட்டிங்கன்னா ஸ்குவாட் ஏகப்பட்ட கூட்டங்க. ஏன்னா இப்போ தானே ஓணம் முடிஞ்சிருக்கு. இன்னொரு 2 to 3 டேஸ்க்கு இந்த அளவுக்கு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குமாமா. அது எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, இதுதான் கூட்டத்துக்குள்ளே நம்ம எப்படி போக போகிறோம். எதுக்கு இவங்க எல்லாரும் நின்றுருக்காங்க? டேய், இது டிக்கெட் லைன்ரா, இவ்வளோ பெருசு நிற்கிறது. சொல்கிறேன் வாடா. ஓகே, டிக்கெட்டுக்கே இவ்வளோ பெரிய லைனில் நின்று தான் டிக்கெட் வாங்கணுமா? டிக்கெட் ரேட்லாம் ஓரளவுக்கு ரீசனபிளாகவே இருக்குது. அடல்ட்டுக்கு 30 ரூபா, சைல்டுக்கு 10 ரூபா, அது போக கேமரா இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் 100 ரூபா, 1000 ரூபா. நாலு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா டிக்கெட் வாங்கிட்டேன் என் மாப்பிள்ள. ஓகே ஸ்குவாட், அடுத்ததா ஓகே ஸ்குவாட், பார்க்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. டிக்கெட் அண்ணன் கிழிச்சு கொடுத்துட்டாரு. இவ்வளோ நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா இப்போ தான் பார்க்குள்ளேயே வரோம். வெல்கம் டு மலபுலா கார்டன். ஆக்சுவலாக இது டேம் பார்க் கிடையாது, இது ஒரு கார்டன் செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. ஓகே, எடுத்தோடனே போட்டு வெல்கம் பண்ணுது. எந்த பக்கம் போகலான்னு எங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கல. ஏன்னா ஆக்சுவலாக அங்கே ரோப் காரில் பார்க்கலே தெரிஞ்சு இது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பார்க்குன்னு. நாங்கள் எடுத்தோடனே டேமோட மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா கீழே இறக்கலான்னு சொல்லி ஒரு பிளான் போட்டுட்டோம். இது பார்க் கிடையாது, இந்த டேமு இது ஒரு கார்டன் வியூ தான். மற்றபடி சில்ட்ரன்ஸ் பார்க் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஸ்குவாட், இதுதான் வந்துட்டு டேமுக்கு மேலே போகிற வழி. இந்த மாதிரி செங்குத்தாலாம் ஏறினோம்னா நாக்கு தள்ளி இருக்கும். இது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஜென்யூனாக குட்டியாக இருக்குது. ஆலியார் டேமில் இருக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா செங்குத்தாக இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் பரவாயில்லாமல் இருக்குது. சம்திங் இது ஏதோ மணிகுண்டு மாதிரி இருக்குதுங்க. ஓவர் க்ரௌடு தான், கூட்டம் நம்ம நினைக்கிறத மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. த லாஸ்ட் ஹோப், எவ்ரி ப்ராப்ளம் இஸ் யூ அலோன், நெவர் லெட் இட் ஃபேட் அவே. ஒரு குவாட்டோட வச்சு வரவேற்றிருக்காங்க. இப்போ ஒரு படிக்கட்டு தாண்டி வந்தோமா, அதுக்கப்புறம் இன்னொரு படிக்கட்டு தாண்டி தான் மேலே போண்டிதான் இருக்கு. பிடிச்சி ஜெயில போடுங்க. திருப்பூர் யூடியூப்ல போடுங்களா? ஆமா, யூடியூப்ல. ஓகே ஸ்குவாட், இது வந்துட்டு நம்ம நினச்சதை விட கொஞ்சம் பெரிய டேம் தான். ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்குது. அந்த லாஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு பார்த்தா தெரியும். காட்டுறேன், இந்த லாஸ்ட்டு அதையும் தாண்டியுமே இந்த லாஸ்ட்டு தாண்டியுமே போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்த டைம் வேறு ஒரு ஃபெஸ்டிவல், ஓணம் ஃபெஸ்டிவல் டைம் இருந்தால கூட்டம் சும்மா அலை மோதிக்கிறது. போனால் இதே வழியில் தான் திருப்பி கீழே இறங்கி ஆகணும், வேறு வழி இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஆலியாரில் கூட அங்கங்கே ஒரு பக்கம் ஓப்பன் இருந்துச்சு, இங்கே ஒரே ஒரு ஓப்பன். நம்ம அந்த லாஸ்ட்டுக்கு போனாலும் இங்கே தான் வரணும். ஆக்சுவலாக இந்த பக்கம் ஃபுல்லாக பேக் வாட்டர் வியூஸ் தெரிஞ்சிட்ருக்கா, மலை அது சுற்றியும். இது இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா பார்க்கோட வியூ தெரியும். காட்டுறேன். ஓகே ஸ்குவாட், இறங்கி ஒவ்வொரு இடமா நான் சுற்றிட்டு இருந்தேன்னா ரொம்ப லேட் ஆயிரும். இங்கேருந்து பார்க்கல டக்குன்னு எல்லாமே ஒரே தான் முடிஞ்சிருச்சு. அப்படியே நம்ம ரோப் காரில் பார்த்த அதே விஷயங்கள் தான், இந்த பசிலு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இது பார்க்கோட வியூ. இந்த பக்கம் இருந்து பார்த்தா அந்த கார்டன் செட்டப்பு எல்லாமே ஓகே, ஓவராலாக சூப்பராக இருக்குங்க. அந்த கார்டன் செட்டப்பெல்லாம் ஓகே, நல்லா இருக்குது. மற்றபடி என்ன எதுவுமே குறை சொல்கிறவர்களுக்கெல்லாம் எதுவும் இல்லைங்க, எல்லாமே நல்லா இருக்குங்க. பார்க்குறக்கு சுற்றி பார்த்துட்டு இன்னும் ஏர்லி மார்னிங் வந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கு. இப்போ மழையும் இல்லை, வெயில் போட்டு பொழந்து எடுத்துகிட்டு இருக்குது. நம்ம இப்போ வந்துட்டு மலபுலா டேமோட டாப் வந்தாச்சு. அதுலேயும் வந்துட்டு சென்டர் பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம். வெயில் தாங்க போட்டு பொழந்து எடுத்துகிட்டு இருக்குது. ஏன்னா மழை வரும்னு பார்த்தேன், பட் ஆனால் மழை வரல, வெயில் தான் அதுக்கு மேலே போட்டு புரட்டி எடுக்குது. அதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்துட்டுருக்கா. இதெல்லாம் தண்ணியை பிளாக் பண்ணி நிறுத்தியிருக்கு.
இதுக்கு கிரீஸ் போடுறதுக்கே தனியாக வேலை செய்யணும் போலேடா. ஓகே, ஆனால் அந்த தம்மா தூண்டு கேப்பையும் தாண்டி தண்ணி வெளியே அடிச்சிட்டு இருக்குதுங்க ஸ்குவாட். தண்ணி பாருங்கள் எவ்வளோ மேலே நின்றுருக்குன்னு. ஆனால் அந்த டேமோட ஹைட்டே பெருசு, அதையும் தாண்டி தண்ணி இருக்குது. இதை ஓப்பன் பண்ணுவாங்க, பட் ஆனால் இப்போ கிடையாது. இந்த செயினை பார்த்துட்டிங்களா எவ்வளோ மொந்தமாக இருக்குன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக ரிமோட்டில் தாங்க இது பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்குவாட், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா டேமோட ஓப்பனிங் பாயிண்ட்டு கிட்டே இருக்குங்க. தண்ணி மட்டும் இப்போ ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாம் துப்புன்னு போயிட்டு இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போ தண்ணி எதுவும் ஓப்பன் பண்ணாத கட்டிக்கு கொஞ்சம் அதுலேருந்து லீக் ஆகாத தண்ணி மட்டும்தாங்க கீழே போயிட்டுருக்குது. அப்படியே பார்த்துட்டிங்கன்னா இங்கே தொங்கு பாலம், அதுக்கப்புறம் இந்த ஸ்பீட் போட் ரைடு அதெல்லாமே இங்கே தாங்க இருக்குது. ஓகே ஸ்குவாட், இப்போ வந்துட்டு நம்ம மலபுலாவோட மேலே இருக்க ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சுன்னு சொல்ல முடியாது. ஏதோ நம்மளோட சென்டர் மிட் பாயிண்ட் வரைக்கும் போய் ஓப்பன் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இப்போ போயிட்டு நேராக அந்த தொங்கு பாலம் இருக்குது, அதையே பார்த்துட்டு முடிஞ்சால் போட் ரைடு போவோம். அப்படி இல்லாட்டி நம்ம வந்துட்டு அடுத்து பாம்பு பண்ண அப்படி இப்படின்னு கொஞ்சம் நிறையா இருக்குது, அதெல்லாம் பார்க்க போகலாம். ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள், வாங்க போகலாம். ஓகே ஸ்குவாட், அடுத்ததாக வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இது என்ன பாலம், தொங்கு பாலத்தில் தொங்கிட்டு போக போகிறோம். ஆக்சுவலாக இது ஏதோ ஒன் வே பிரிட்ஜ் மாதிரி தான் இருக்குது, குட்டியாக இருக்குங்க. வெயில் ஐயோ சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க, போட்டு கொளுத்துன்னு எடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏதோ போட்டு வச்சுருக்காங்க, மலபுலா மேடம் டேம் மற்றும் காலையிலே பிளாஸ்டிக் தான் தண்டிக்கப்படும் அபராதம் 500. பிளாஸ்டிக்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அபாயம் 50 பேருக்கு மேல் பாலத்தில் ஏறினால் உயிருக்கு ஆபத்து. ஆனால் வர கூட்டம் இல்லாமல் 50க்கு மேலே இருக்குது. ஓகே ஸ்குவாட், பாலமே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குங்க. நடந்தாண்டா இருக்கேன். ஆடுகாண்டி தான் தொங்கு பாலம். இந்த பக்கம் பார்த்துட்டீங்களா, இந்த பக்கம் டேமு பயங்கரமா இருக்கு. இது ஸ்பீட் போட்டு. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இது நல்லா இருக்குன்ற மாதிரி தான். 50 பேர்த்துக்கு மேலே இதில் போகக்கூடாதுன்னு சொல்லி வேறு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ஒரு 70 பேர்த்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேங்க. நான் அந்த அளவுக்கு மக்கள் நடந்துட்டு இருக்கோம். எப்போ கண்டு விழுக மாட்டார் ஒரு பயமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் படுத்தி இன்னொரு 50 பேர் நடந்து போகிற அளவுக்கு பண்ணாங்கன்னா பரவாயில்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மிஞ்சி போனால் இந்த பக்கம் இருந்து ஒருத்தங்க வரலாம், இந்த பக்கம் இருந்து ஒருத்தங்க வரலாம். 2 பேர் 3 பேர்லாம் அந்த மாதிரி நடந்து போகிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா இப்போ ரொம்ப ஆடுது, இந்த பின்னாடி வர ஆடு. இங்கேருந்து போகிற இந்த 2 கம்பி அதுதான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மொத்த பாலத்தையுமே தாங்கி கொண்டு போயிட்டு இருக்குது. இது பாருங்களேன், கல்லுலேயே ஒரு நாய் பொம்மையாட்டம் செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் எஜிப்தில் இருக்குங்க, அந்த மாதிரி பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஸ்குவாட், மலபுலா டேம் வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன்னா இந்த தொங்கு பாலம், அதுக்கப்புறம் இந்த போட்டு அதெல்லாம் விட இங்கே ஒரு சிலையை வச்சுருக்காங்க. மொத்த அழகே அங்கே வச்சுருக்காங்கன்ற மாதிரி வச்சுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு 18+ மட்டும் இதை பாருங்க. இந்த போர்ஷனை மட்டும் ஏதாவது ஸ்கிப் பண்ண முடிஞ்சா ஸ்கிப் பண்ணியிருக்கேன். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்துட்டு யக்ஷினி அண்ட் நந்தி பார்க்குன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதுதான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா யக்ஷினி ஸ்டாச்சுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. யக்ஷினி ஸ்டாச்சுன்னா மீன்ஸ் யக்ஷினினா இந்த ஊரில் வந்துட்டு பேயின்னு ஒரு மீனிங்கும் இருக்குதுங்க. பேய், மோகினி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. பட் இதுக்கு இந்த இடத்துல ஒரு டூரிஸ்டர் இடத்துல இதை வச்சுருக்காங்கன்னு எனக்கு இன்னும் புரியலை. ஓகே ஸ்குவாட், போட்டிங் வந்தாச்சு. மொத்தத்தில் 2 பேர்த்துக்கு மேலே ஸ்பீட் போட்டில் டிக்கெட் அலோவ் பண்ணுவாங்களா இல்லை மாட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா வீடியோவில் பார்த்துட்டு 400 ரூபான்னு சொன்னாங்க டிக்கெட். நம்மளும் போயிட்டு கேட்க முடியாது. எத்தனை பேர் போகிறாங்க ஒரு போட்டில்? 4 பேர்லாம் போகிறாங்க. பட் ஆனால் டிக்கெட் என்ன ப்ரைஸில் இருக்குன்னு தெரில. ஓகே, போய் பார்ப்போங்க. மாப்பிள்ளை தான் டிக்கெட் எடுக்கிறக்கா, முன்னாடி போயிட்டு இருக்கான். ஓகே ஸ்குவாட், மோட்டர் போட்டுக்கு பெர் ஹெட்டுக்கு வந்துட்டு 450, 6 பேர்த்துக்கு 450 போட்டிருக்காங்க. அதுப்போ மோட்டர் போட்டு 7 ஹெட்டுக்கு 550 ரூபா போட்டிருக்காங்க. மொத்தம் பெடல் போட்டு 15 நிமிஷம். ஆனால் ஒரு ட்ரிப்புன்னு தாங்க போட்டிருக்காங்க. ஒரு ட்ரிப்புனா எவ்வளோ தூரம் போயிட்டு வரேன்னு எனக்கு சரியா தெரியல. பார்ப்போம் ஸ்பீட் போட்டில் எவ்வளோ தூரம் போயிட்டு வராங்கன்னு. ஆக்சுவலாக ஸ்குவாட், இப்போ என்ன ஒரு பெரிய ஒரு சோகம்னா ஸ்பீட் போட்டில் போக முடியாமல் போயிடுச்சுங்க. அண்ணன் டிக்கெட் எடுக்க போனவங்க எடுத்துட்டு அங்கே ஒரு வெயிட்டிங்கு. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு வெயிட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு வெயிட்டிங். 2:40க்கு எடுத்தவங்களே மணி இப்போ 3:30 ஆச்சு, இன்னும் வரைக்கும் வெயிட்டிங் இருக்காங்க. ஸோ அதனால் அவரும் எடுக்காமல் வந்துட்டார். நம்ம வேணால் நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா ஸ்பீட் போட்டில் போகலாங்க. அவுட்டு யாராச்சும் தொட்டாங்கன்னா அவுட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மேலே ரோப் கார் போதா,
கீழே வந்துட்டு அந்த தண்ணி போயிட்டுருக்கா. தண்ணியோட ஃபோர்ஸ் பாருங்கள் என்ன வேகமாக போகுதுன்னு. மேலே நம்ம போகும்போது இந்த வியூவெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் கூஸ் பம்பாக இருந்துச்சுங்க. ஓகே ஸ்குவாட், இங்கே பார்த்துட்டிங்கன்னா இதோட 2 தொங்கு பாலம் இருக்குங்க. அங்கே ஒரு தொங்கு பாலம் இருந்துச்சு, இங்கே ஒன்று இருக்குது. நான் தான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 50 பேர் தான் லிமிட்டு. ஆனால் அதுக்கு மேலே தான் நம்ம இதுக்கு மேலே போயிட்டுருக்கோம். நம்மளும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்படி தான் போகலான்னு சொல்லி ஸ்பீட் போட்லலாம் பிளான் பண்ணி வச்சோம். ஆனால் நடந்தது என்னவோ அது கிடையவே கிடையாது. பாய்ஸ் எல்லாம் அங்கேயும் இங்கே ஓடிட்டுருக்காங்க. தொங்கு பாலத்தில் பயங்கர கூட்டம். இந்த ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தனியாக இங்கே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரியாலில் நேரில் வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குது என்ன இருக்குன்ட்டு. பாலம் ஆடுறதை பார்த்தா எனக்கே கொஞ்சம் ஜர்க்காதுங்க. அங்கே ஒரு தொங்கு பாலம் தெரியுதுங்களா? ஆக்சுவலாக அது ஒரு தொங்கு பாலம், இங்கே ஒரு தொங்கு பாலம், இதான் 2வது தொங்கு பாலம். நம்மளும் இந்த மாதிரி தான் பாலத்துக்கு அடியில் பூந்தெல்லாம் போயிட்டு வரலான்னு ஒரு பிளான் பண்ணோம். ஆனால் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சுங்க. இந்த தடவை போக முடியல, அடுத்த தடவை கண்டிப்பாக அலப்பியில் போகிறோம், ஸ்பீட் போட் ட்ரை பண்ணுறோங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை தான், பார்ப்போம். ஓகே ஸ்குவாட், இதோட மலபுரா டேம் vlog முடிஞ்சு. நம்ம அடுத்ததாக வந்துட்டு வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். cheers.